ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நாட்டுக்கோழி பிரியாணி. நாட்டுக்கோழினாவே ஸ்பெஷல் தான். அதனால் நம்ம இன்றைக்கி பிரியாணி மசாலா வறுத்தரைச்சி நம்ம ரெடி பண்ண போகிறோம். நம்ம வறுத்தரைச்சி ரெடி பண்ணுறதுனால அதோடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழிங்கிறதுனால அந்த ஸ்மெல் எடுக்கிறதுக்கு மஞ்சள் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு நம்ம விசில் விட்டு எடுத்துக்கிடுவோம். நம்ம நார்மலாக நம்ம பிரியாணி தாளிக்கும் போது நார்மல் சிக்கன் மாதிரி குக் பண்ணோம்னா ரொம்ப டைம் ஆகும். அதனால் நம்ம இதை ஃபஸ்ட்டு விசில் விட்டு எடுத்துக்கிடுவோம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிடலாம். சிக்கன் ரொம்ப முத்தின கோழியாக இருந்துச்சு அப்படின்னா வேக ரொம்ப டைம் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது நம்ம பிரியாணிக்கு தேவையான மொத்த அளவுகளில் இருந்து தான் இந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 1/2 லிட்டர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு விசில் வரும்போது தண்ணி வெளியே வராமல் இருக்கும். அதிகமாக தண்ணி ஊற்றிட்டோம்னா கண்டிப்பாக தண்ணி வெளியே வரும். இது நாட்டுக்கோழி சிக்கனுங்கிறதுனால வேகிறதுக்கு டைம் ஆகும். ஒரு 5 விசில் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணியுடைய அளவு குறைஞ்சிருந்ததுன்னா திரும்ப ஒரு 1/2 லிட்டர் அளவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு மொத்தமாக ஒரு 15 விசில் ஆச்சு இந்த நாட்டுக்கோழி சிக்கன் எனக்கு வேகிறதுக்கு. அந்தளவுக்கு கொஞ்சம் முத்தின கோழியாக இருந்தது. உங்களுடைய கோழி எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் 1 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் 2 தடவை வாஷ் பண்ணியிருக்கேன். 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம பாத்திரம் எடுத்துக்கிடலாம். நல்லா சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கிடலாம். 250 ml ஆயில் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிடலாம். 6 பிரியாணி இலை, 6 கிராம்பு, ஒரு 7 ஏலக்காய், ஒரு 3 இன்ச் அளவுக்கு பட்டை, கல்பாசி ஒரு 3 பீஸு. இப்போ நம்ம இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். லேசாக வறுத்துக்கிடலாம். அப்போ தான் நமக்கு எண்ணெயில் அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 400 கிராம் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். நம்ம ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் பொறுமையாக இதை நல்லா வதக்கி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு பிரியாணிக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். நமக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். நல்லா வறுபட்டுருக்கு பாருங்கள். இப்போ நம்ம மல்லி ஒரு கை, புதினா ஒரு கை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணும்போது நல்ல ஃப்ளேவர் எண்ணெயில் இறங்கி நம்ம பிரியாணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னுடைய வீடியோஸை பார்க்க முடியும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா ஆட் பண்ணும் போது நம்ம பிரியாணிக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 200 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அதோடைய பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 7 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் தக்காளி 400 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு நம்ம பொறுமையாக வதக்கணும். அப்போ தான் நமக்கு பிரியாணி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தக்காளி சீக்கிரம் வேகிறதுக்கு நம்ம இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். அப்போ தான் சீக்கிரம் ரெடி ஆகும். இப்போ நம்ம பிரியாணிக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டி தான் எடுத்துக்கிறணும். ஒரு 2 பீஸ் பட்டை, 4 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு 2 பீஸ் கல்பாசி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த பிரியாணி மசாலா உண்மையாகவே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நம்மளுக்கு டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வறுத்து அரைச்சிருக்கிற இந்த பிரியாணி மசாலா நாட்டுக்கோழி பிரியாணிக்கு மட்டும் இல்லை, நம்ம சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணிக்கும் இந்த மசாலா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம மல்லி ஒரு கை, புதினா ஒரு கை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1 kg பிரியாணிக்கு ஒரு கை நிறையா மல்லியும் ஒரு கை நிறையா புதினாவும் நமக்கு தேவை. இதிலிருந்து தான் நான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மல்லி புதினா ஆட் பண்ணேன். இப்போ பாதி ஃபைனல் ஸ்டேஜுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கு. ரைஸ் குக் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம தண்ணி சூடு பண்ணிக்கலாம். 3 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 3 பிரியாணி இலை, 2 பீஸ் வந்து கல்பாசி, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கிடலாம். மல்லி புதினாவுடைய ஃப்ளேவர் ரைஸில் இறங்கும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ இது கொதிக்கட்டும், கொதிக்கிற வரையும் விட்டுடலாம். இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கிடலாம். தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம வெறும் சிக்கன் மட்டும் ஆட் பண்ணிக்கிடலாம். நம்ம சிக்கன் வந்து ஒரு 10 நிமிஷம் இந்த மசாலாலேயே நம்ம நல்லா குக் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து சிக்கனில் உப்பு காரம்லாம் இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு குக் ஆனால் தான் சிக்கன் வந்து பிரியாணியில் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சிக்கன் வேக வச்ச தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். இது ஒரு 200 ml அளவு தண்ணி இருந்தது. இப்போ அதை நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கிடலாம். 200 ml தயிர் ஆட் பண்ணிக்கிடலாம். நம்ம சிக்கனில் தயிர் ஆட் பண்ணி அது ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து இதிலேயே குக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா எண்ணெயெல்லாம் சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போது 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். நம்ம ஏற்கனவே 200 ml வந்து தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இனி ரைஸ் போடுற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த தண்ணியுடைய அளவு மெயின்டைன் ஆகும். இப்போ சப்போஸ் தண்ணியுடைய அளவு வந்து உங்களுக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு லெமனுடைய ஜூஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். எனக்கு உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே சரியாக இருந்துச்சு. உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம அரிசி போட்டுடலாம். கிரேவியில் உப்புடைய அளவு எப்படி இருக்கணும் அப்படின்னா நமக்கு 1 பாயிண்ட் அளவுக்கு தூக்கலாக இருக்கணும். நம்ம ரைஸ்லேயும் நம்ம உப்பு போட்டு தான் வேக வைக்கிறோம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இப்போ ரைஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம 80% வந்து குக் பண்ணால் போதும். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரைஸ் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃபைனலாக நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம இனி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா நம்ம ரைஸை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்த உடனேயுமே நம்ம வந்து கிரேவியில் ஆட் பண்ணிடணும். நம்ம ஆற வச்சுட்டு நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா தம்மு ஒழுங்காக வராது. ரைஸ் வந்து குழஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம ரைஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேல நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது. நான் பண்ணுற மாதிரி பண்ணினா போதும். லைட்டாக மட்டும் இந்த மாதிரி செய்யுங்க. நான் இப்படி மிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு மேலே தண்ணி தெரியுது பாருங்கள். இதுதான் வந்து சரியான அளவு. இந்த அளவு இருந்தால் மட்டும்தான் நமக்கு ரைஸ் வந்து குலையாமல் உதிரி உதிரியாக நமக்கு பிரியாணி கிடைக்கும். சப்போஸ் தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நம்ம ரைஸ் குக் பண்ணி வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியிலேருந்து நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக மல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம்.
நம்ம கொஞ்சோண்டு எடுத்து வச்சோம் இல்லையா அந்த மல்லி புதினா, 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா வந்து ஆப்ஷனல் தான். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணுறேன். இனி நம்ம தம் போட்டுடலாம். தம் சரியாக வர்றதுக்காண்டி நான் இந்த மாதிரி ஒரு காட்டன் ஷால் எடுத்திருக்கேன். நல்லா ஈரத்தில் நனைச்சிட்டு நல்லா புழிஞ்சிட்டு நம்ம இந்த மாதிரி சுற்றி வச்சிடலாம். இப்படி வைக்கிறதுனால அந்த ஸ்டீம் வந்து வெளியே போகாமல் நமக்கு தம் வந்து பெர்ஃபெக்டாக வரும். அதுக்கு மேலே ஒரு வெயிட்டான பாத்திரம் வச்சிடலாம். நம்ம வந்து 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லையும் 20 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லையும் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். 10 நிமிஷம் வெயிட் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெர்ஃபெக்டான பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், சூப்பரான பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா ரைஸ்லாம் நல்லா பெர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. மெதுவாக நம்ம ஓரத்துலேருந்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ரைஸு உடையாமல் கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. நல்லா உதிரியாக குலையாமல் பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இந்த மாதிரியே பெர்ஃபெக்டான பிரியாணி கிடைக்கும். டேஸ்ட்டும் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதை ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.